உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில் புரட்சி கலைஞர் பத்மபூஷன் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவின் கோவிலுக்கு தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம். அங்கே நான் ஏன் போனேன், எனக்கு அங்கே போனதுனால என்ன கிடச்சிச்சு, நான் யாரெல்லாம் மீட் பண்ணேன் அப்படிங்கிற எல்லா தகவலையும் இந்த ஒரு பதிவில் நான் சொல்கிறேன். மற்றபடி இந்த பதிவு அரசியல் நோக்கத்திற்கான பதிவு அல்ல. இல்லாமல் நம்மளுக்கு அரசியலும் தெரியாது, அது ஒரு விஷயம். என்ன தான் கிளைமேட் கொஞ்சம் கூலிங்காக இருந்தாலும் நம்ம போக போகிற இடம் கோவில், அதனால் ஒரு சின்னதாக குளியெல்லாம் போட்டு ஒரு ஆளுக்கு தான் வீக் ஆஃப், அதனால் நான் ஒரு ஆள் தான் கிளம்புனேன். ஐயாவுக்கு வேறு பசியோடு போனால் பிடிக்காது. அப்படியே ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு பஸ் ஏறிட்டேன். கண்டக்டர் அண்ணன் ஏறினோன்னு சொல்லிட்டு, அண்ணன் எனக்கு இடம் தெரியாது, இடம் வந்தோடனே சொல்லிடுவேன்ட்டு அண்ணன்னு சொல்லி இறக்கி விட்டாங்க. என்ட்ரன்ஸ்லேயே ஒரு மாலை கடை அம்மாவை பார்த்தேன். நான் ஏன் அவங்கள்ட்ட மாலை வாங்கினேன், உங்களையும் ஏன் அவங்கள்ட்டே வாங்க சொல்கிறேங்கிறத வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். இவங்க தான் நான் அந்த சொன்னேன்ல மாலை கடை அம்மா, அது இவங்க தான். இவங்கள்ட்ட அப்படியே மாலையை வாங்கிக்கிட்டு உள்ட்ரக்கு கிளம்ப ஆரம்பித்தாச்சு. உள்ட்ரக்கு அப்படியே மாலையை எடுத்துகிட்டு போகிறப்போ சுற்றி பார்த்தா ஃபுல்லாக ஐயாவோட புகைப்படம் தான். பார்க்கவே மனவேதனை ஆயிடுச்சு. அப்படியே கோயிலுக்கு உள்ள போகிறோம் இல்லையா, அப்படியே செப்பலை கழட்டிட்டு உள்ட்ரக்க போக ஆரம்பித்தாச்சு. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கேப்டனின் நினைவிடம்னு போடாமல் கேப்டனின் கோவில் நுழைவாயில் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதுவே ஒரு மன திருப்தியாக இருந்துச்சு. அப்படியே உள்ட்ரக்க போனோம்னா ஐயாவுடைய பழைய புகைப்படங்கள்லாம் போட்டிருந்தாங்க. அவருடைய அழகான சிரிப்பும் கம்பீரமான பார்வையும் பேச்சும் உண்மையுமே வேறு லெவலுங்க. எங்கள் அப்பாவுக்கெல்லாம் மிகவும் பிடித்தமான நடிகர், மிகவும் பிடித்தமான தலைவர், மனிதர் அப்படின்னு எது கேட்டாலும் அதில் நம்மளுடைய ஐயாவுடைய பேரை தான் சொல்லுவார். அப்படி ஒரு எங்கள் அப்பாலாம் விஜயகாந்த் ஐயாவுடைய தீவிர ரசிகர்னு சொல்லலாம். ஐயா இறந்தப்பெல்லாம் எங்கள் அப்பா அப்படியே ஒரு நிமிஷம் கண் கலங்கிட்டார். அப்படியே ஐயாவுக்கு வாங்கிட்டு வந்த மாலையை போட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு பொதுவாக அந்த கோவிலுக்கு மாலையோ சூடம் இதிலலாம் இப்போ செலவு பண்ண இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. அந்த செலவு பண்ணுற காசுக்கு 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி போடணுங்கிற மாதிரி தான் மைண்ட் செட் இருக்கும். ஆனால் ஐயாவுக்கு போய்ட்டு அந்த விஷயத்தில் நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா ஐயா இருக்கும்போதே பல பேர்த்துக்கு சாப்பாடு போட்டவங்க. அப்படியேப்பட்ட ஒரு மனிதர் இல்லைன்றப்ப அவருக்கு ஒரு மாலை போடுறதுல தப்பு கிடையாது. அப்படியே மாலையை போட்டு கொண்டுட்டு வந்த பூவெல்லாம் ஐயாவுக்கு தூவி விட்டாச்சு. நான் மட்டும் இல்லைங்க, வர்ற எல்லாருமே மாலை இல்லைன்னா பூ இது இல்லாமல் வர்றதே இல்லைங்க. இது நான் வேறு எந்த ஒரு நினைவிடத்துலையும் பார்த்ததில்லை. சீரியஸாக அந்தளவுக்கு ஒரு மக்களை சம்பாரிச்சு வச்சுருக்காருன்னு சொல்லலாம் நம்மளுடைய விஜயகாந்த் ஐயா. அது இல்லாமல் நான் ஏன் அந்த மாலை பூவெல்லாம் அந்த அம்மாட்ட தான் வாங்கணுன்ட்டு சொல்கிறேங்கிறத நான் கண்டிப்பாக வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். அப்படியே ஐயாவுடைய பாதத்தில் விழுந்து கும்பிட்ற மாதிரி ஐயாவுடைய சிலை முன்னாடி நம்ம விழுந்து கும்பிட்டாச்சு. எனக்கே உள்ள போனோடனே அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுச்சுங்க. அப்படியேப்பட்ட ஒரு தலைவரை மனிதரை நம்ம இப்படி இழந்துட்டோமே அப்படின்ட்டு. நான் பண்ணுறது விதி நல்லவங்கள ரொம்ப நாள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை தான் போல். அங்கேருந்து அப்படியே கோயிலை சுற்றி பார்க்குறப்ப எங்கே திரும்பினாலும் ஐயாவுடைய முகம் தான். அதை பார்க்கறதுலேயே கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது. கோவிலில் எந்த அளவுக்குலாம் மக்களை கூப்பிட்டு பிரசாதம் கொடுப்பாங்களோ அதேமாதிரி இங்கே வர்ற எல்லா பக்தர்களுக்கும் பிரசாதம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் கண்டிப்பாக ஆனால் கோவிலில் கூட ஒரு கோவிலில் இந்த மாதிரிலாம் தர்றதில்ல பிரசாதம்லாம். ஆனால் ஐயாவுடைய கோவிலில் இது டெய்லி நடக்குது. நம்ம தமிழ்நாட்கள் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருந்தெல்லாம் வர்றாங்கன்னு நினைக்கிறேங்க. வெளிநாட்டில் இருந்தெல்லாம் அவங்க அப்போ பாருங்கள், அவன் ஐயா எந்த அளவுக்கு மக்களை சம்பாதிச்சு வச்சுருக்காருன்ட்டு. உண்மையிலுமே இதெல்லாம் வேறு எந்த நடிகர்களாலையும் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. நடிகர்கள் மட்டும் இல்லாமல் வேறு எந்த தலைவர்களாலையுமே முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரில. உண்மையிலுமே சீரியஸாக எனக்கு இன்றைக்கி இந்த ஐயாவுடைய கோயிலுக்கு வந்தது உண்மையிலுமே ஒரு மன திருப்தி, மன நிம்மதி கிடச்சிச்சுன்னே சொல்லலாம். ஒரு நாள் இந்த கோயிலுக்கு அப்பாவையும் கூட்டிகிட்டு வந்து காமிக்கணும்னு ஆசை. ஏன்னா நான் ஃபோனில் பேசும்போதே அப்பா அவ்வளோ ஒரு பிரியப்படும், அப்படியா அங்கே போயிருக்கியா அப்படின்னு. ஏன்னா அப்பாவுக்கு ரொம்ப பிடித்த நடிகர்னால் அதில் கண்டிப்பாக ஐயா தான். ரொம்ப பிடித்த தலைவர்கள்லேயும் அதில் ஐயா தான் முதலிடம். இதில் வேதனைக்குரிய விஷயம் என்னென்னா இந்த ப்ரோ யாருன்னே தெரில. ஆனால் டிஷர்ட்டும் ட்ரௌசரோடு வந்திருக்காரு. தயவு செஞ்சு எந்த கோயில், எந்த சர்ச்சு, எந்த மசூதியாக இருந்தாலும் இந்த மாதிரி ட்ரௌசரு டிஷர்ட்டோடு போகாதீங்க. ஒரு ஃபேண்ட்டோ ஒரு வேஸ்ட் இந்த மாதிரி போங்க. அப்படியே வெளியில் வந்தோன்னா ஐயாவுடைய திருவுருவ சிலையெல்லாம் இருந்துச்சு. அந்த ஃபாரினர்ஸ் மாலை போட்டோடனே நம்ம மாலை எடுத்து அந்த மேடை மேலே வச்சுருந்தாங்க. அந்த ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம வாங்கிட்டு வந்த மேலே. அது அங்கே வச்சோன்னே எனக்கு ஒரு இன்னும் திருப்தியாக இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம வாங்கிட்டு வந்த மாலை ஐயாவுக்கு போகுது அப்படின்ட்டு. இப்படியாப்பட்ட ஐயாவுடைய இறுதி ஊர்வலத்துலலாம் கலந்துக்க முடியாமல் போனது ஒரு மனவேதனையான விஷயந்தான். ஆனால் இவ்வளோ ஒரு நல்ல தலைவரை ஏன் இந்த தமிழ்நாடு இழந்துச்சு? இழந்ததுக்கப்புறம் அவரை மிஸ் பண்ணிட்டு இப்போ ஃபீல் பண்ணுறாங்க எல்லோரும். ஐயாவுடைய கோயிலுக்கு பார்த்திங்கன்னா வயசு வித்தியாசமே இல்லைங்க. பெண்கள், ஆண்கள், சின்னவங்க, பெரியவங்க எல்லாருமே வர்றாங்க. அந்தளவுக்கு மக்கள் மனசில் இன்ன வரைக்கும் இடம் பெற்றிருக்காரு அப்படின்னே சொல்லணும். அவருடைய படங்களில் வந்த வசனங்கள்லாம் ரியல் லைஃப்லேயும் அவருக்கு பொருந்தும்னே தான் நான் சொல்லுவேன். எல்லோரும் படத்தில் ஹீரோவாக இருந்திருப்பாங்க, நம்ம பார்த்துருப்போம். ஆனால் ரியல் லைஃப்லேயும் ஹீரோவாக இருக்க முடியுன்ட்டு இறந்தவர் ஐயா ஒரு ஆளாக தான் இருப்பாங்க. பொதுவாக எந்த கோயிலுக்கு போனாலும் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு தான் வருவேன். ஒரு 10 நிமிஷம்னாவது உட்காந்தா தான் அந்த ஒரு நிம்மதி நமக்கு கிடைக்கும். இல்லை ஐயாவுடைய கோயிலில் என்ன ஒரு அதிசயம்னா, ஒரு 2 சின்ன பசங்க ஏதோ ஸ்போர்ட்ஸில் வின் பண்ணி வந்திருப்பாங்க போலங்க. அவங்க வின் பண்ண மெடலை அவங்க போட்டாங்களோ இல்லையே தெரில, ஆனால் முதல்ல ஐயாவுக்கு கழுத்தில் கொண்டாந்து போட்டுடுறாங்க. இதெல்லாம் காசு கொடுத்தா கூட எந்த ஒரு தலைவர்களாலையும் பண்ண முடியாத ஒரு விஷயங்க.
ஏன்னா ஒரு சின்ன இப்போ உள்ள ஜென்ரேஷனோட குழந்தைகள் மனசுலையும் இருக்கார், அப்படி ஐயா இருக்காருன்றதெல்லாம் ஒரு மிகப்பெரிய விஷயந்தாங்க உண்மையிலுமே. அவங்க ஜெயித்த அந்த 2 மெடலாக இருக்கட்டும், அவங்க ஜெயித்த சர்டிஃபிகேட்டை வந்து கீழே ஐயா பாதத்துக்கிட்ட வச்சுருந்தாங்க. உண்மையிலுமே வேறு ரியலில் அப்படியே பார்க்குறப்ப உண்மையிலுமே புல்லரிக்குதுன்னு தாங்க சொல்லணும். ஏன்னா இப்போ உள்ள குழந்தைகள் முதற்கொண்டு ஐயாவை விரும்புகிறாங்க அப்படின்னா, அப்போ அந்த காலத்தில் மக்கள் வந்து அவர் மேலே எவ்வளோ ஒரு அன்பாக இருந்திருப்பாங்க. அதுக்கு அவர் எந்தளவுக்கு ஒரு அன்பை கொடுத்துருப்பாருன்னு பாருங்கள். உண்மையிலுமே சீரியஸான விஷயங்க. அதை கழுத்தில் போட்டதுக்கப்புறம் அந்த மெடலை போட்டு எடுத்தால் மட்டும் பார்த்தாதே எங்களுக்கு, அது மேடை மேலே வச்சு எடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மெடலை கொண்டுட்டு போய் அங்கே வச்சு எடுக்கிறப்போ உண்மையிலுமே வேறு லெவல். இந்த தம்பிங்க யாருன்னு தெரில, கண்டிப்பாக அடுத்தடுத்த போட்டியிலையும் வெற்றி பெற ஐயாவுடைய வாழ்த்துக்கள் எப்போவும் இருக்கும் தம்பி. அங்கேருந்து முடிச்சுட்டு வந்தோம்னா ஐயா விஜயகாந்த் ஐயாவுடைய மனைவி பிரேமலதா மேம் வந்திருந்தாங்க. வந்து ஐயாவுக்கு அபிஷேகம்லாம் பண்ணிட்டு மாலையெல்லாம் போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டாங்க. அவங்க கும்பிட்டதுக்கப்புறம் அப்படியே வந்து அன்னதானம் போட ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி இல்லைங்க, டெய்லியுமே இவங்க கையால் ஒரு 10 பேத்துக்கு அன்னதானம் முடிச்சுட்டு தான் ஆஃபீஸ்க்குள்ளே போவாங்களாம். உண்மையிலுமே ஐயா வந்து மக்கள் யாரும் பசியோடு இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அப்போது ஆரம்பித்த அந்த அன்னதானம் வந்து இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. சரி, ஐயா கையால் தான் சாப்பிட முடியல, ஐயா பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்லான்னு உட்காந்தோம். இல்லைப்பா தம்பி, இங்கே சாமி கும்பிட வரவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், நீ இப்போ கொஞ்சம் தள்ளி உட்காந்து சாப்பிட பண்ணாங்க. அவங்க சொன்னதும் கரெக்டு தான். நான் மட்டும் தாங்க உட்காந்துருந்தேன், மற்றவங்களாம் வெளியில் உட்காந்துருந்தாங்க. சரி, நம்மளும் அவங்களோடைய போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தோம். சாப்பாடு உண்மையிலுமே வேறு லெவலில் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சரி, நம்ம மட்டும் சாப்பிட்டோமே, அந்த அம்மாவுக்கும் வாங்கிட்டு போனேன். இல்லைப்பா தம்பி, நான் ஆல்ரெடி சாப்பிட்டேன்ப்பா அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டாங்க. சரின்ட்டு அதையும் நம்மளே சாப்பிட்டாச்சு. அப்படியே உள்ட்ரக்கு வந்தோம். அங்கேருந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு உள்ட்ரக்கு வந்தோம்னா ஐயாவுடைய திருவுருவ சிலையை திறந்து வச்சுருந்தாங்க. அங்கே இருந்துட்டு அப்படியே சாமி கும்பிட்டுட்டு சரி மணி வர 2 கிளம்பலாம் அப்படின்னு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். நான் ஏன் அந்த அம்மாட்ட மாலை வாங்கினேன், உங்களை ஏன் வாங்க சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு நானுமே அந்த அம்மாட்ட மாலை வாங்க விருப்பம் இல்லை. அவங்க சொன்ன ரேட்டை விட நானும் பேரம் பேசி கம்மியாக வாங்கலான்னு வேறு பார்த்தேன். அப்புறம் தான் பார்த்தா அந்த அம்மாவுக்கு வேறு கால் இல்லை. அவங்களுக்கு நம்ம உதவி செய்யலைனாலும் அவங்க விற்கிற பொருளை நம்ம பேரம் பேசாமல் வாங்கினோம்னாலே அதுவே அவங்களுக்கு போதும். அதுவே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவி. ஐயாவுடைய கோயிலுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணாமல் போனால் அது வந்ததுக்கே அர்த்தம் கிடையாது. அப்படியே அங்கே இருந்துட்டு நம்மளும் கிளம்ப ஆரம்பித்தாச்சு. வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னுலாம் நான் சொல்லலை. சென்னையில் இருந்தீங்கன்னா ஒன் டைம்னாவது ஐயாவுடைய கோயிலுக்கு வந்துட்டு போங்க. அதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய புண்ணியம். தேங்க்யூ, பாய் பாய்.